ரஷ்யாவால 17,000 அணு ஆயுதங்கள தயாரிக்க முடியும். வார்ஸ் வந்து வார்த்தை போராவும், வர்த்தக போராவும் இருக்கிறத திரும்ப ஆயுதத்த எடுக்க ஆரம்பிச்சோம் அப்டின்னா, நம்ம இவ்ளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சோம் பார்த்தீங்களா மக்கள். திரும்ப அதெல்லாம் பின்னாடி போயிடுவோம் நம்ம. உதாரணத்துக்கு காசா அப்படின்ற நாட்ல இதெல்லாம் பண்ணதுனால, அவங்க அடுத்த 25 வயது வருஷத்துலருந்து 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்காங்க. நெறைய நிலம் தரிசு நிலம் ஆயிருக்கு. விவசாயமே 10 வருஷத்துக்கு முன்னாடி யுஎஸும், ரஷ்யாவும் அணு ஆயுதம் அக்ரீமெண்ட் போட்டாங்க. அந்த அணு ஆயுதம் அக்ரீமெண்ட்ட இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க ரஷ்யா. இதனால என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ரஷ்யாவால 17,000 அணு ஆயுதங்கள தயாரிக்க முடியும். உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியும்னு நினைக்கிறேன். 1945ல அமெரிக்கா ஜப்பான் மேல 2 நியூக்ளியர் அட்டாக் பண்ணாங்க. ஹிரோஷிமா, நாகசாகில. இன்னைக்கு வரைக்கும் அதோட தாக்கம் இருக்கு. பல தலைமுறை மக்களுக்கு அந்த அணு ஆயுதத்தினால வந்த பாதிப்புகள் இருக்கு. எல்லா நாடுகளும் சேர்ந்து இப்ப நியூக்ளியர் வெப்பன் இந்தியா கிட்டயும் இருக்குங்க. இத வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இத வச்சு தான் நம்ம இந்தியாவ பாதுகாக்கிற அளவுக்கு நம்ம இப்ப இருக்கோம். ரஷ்யா வந்து அத வந்து யூஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. அது வந்து சக்சஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. நியூக்ளியர் வெப்பன லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட. இது வந்து அவங்க தயாரிக்க போறாங்க இனிமேலு. புளூட்டோனியம் கிட்டத்தட்ட 17,000 கிலோகிராம் புளூட்டோனியம் எல்லாம் அழிக்கலாம் அப்படின்ற அக்ரீமெண்ட்ட இவங்க இப்ப வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, போர் வரதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அப்படிதான் பேசிக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு 100% வரி போடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, ட்ரம்பும் சரி, சைனாவோட பிரசிடென்ட்டும் சரி, இன்னைக்கு மீட் பண்ணியிருக்காங்க. 31 அக்டோபர் 2025. இந்த மீட் பண்ணது பாசிட்டிவா போனா தான் அந்த 155% வரி இருக்காது. இல்லன்னா அந்த 155% வரி போடுவாங்க அவங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்த மறுபடியும் உண்டு பண்ணும். இந்த மாரி வார்ஸ் வந்து வார்த்தை போராவும், வர்த்தக போராவும் இருக்கிறத திரும்ப ஆயுதத்த எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம இவ்ளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சோம் பார்த்தீங்களா மக்கள். திரும்ப அதெல்லாம் பின்னாடி போயிடுவோம் நம்ம. உதாரணத்துக்கு காசா அப்படின்ற நாட்ல இதெல்லாம் பண்ணதுனால, அவங்க அடுத்த 25 வயது வருஷத்துலருந்து 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்காங்க. நெறைய நிலம் தரிசு நிலம் ஆயிருக்கு. விவசாயமே பண்ண முடியாது. வெறும் 80% 100% இருந்த இடத்துல வெறும் 20% தான் விவசாயம் பண்ண முடியும். அந்த இடம் எல்லாமே கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.